ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். மற்றும் ஒரு மேன்மையான நாள், ஒரு பிரத்யேகமான நாளும் கூட, தெரியுமா? February 29 தேவன் அருளிய நாளுக்காக அவரை துதிக்கலாம் ஜெபத்தோடு கூட. எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஒரு பிரத்யேகமான நாளாக, ஒரு எக்ஸ்ட்ரா டேயாக எங்களுக்காக இந்த February 29 எங்களுக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை பிரத்யேகமான நாளாக, குறிப்பாக உமோடு கழிக்கிற நாளாக இந்த நாளை அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு நாள் அதிகமான நல்லா இருக்கும், ஒரு மணி நேரம் கூடுதலாக கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைச்சதுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேலரி வந்ததுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். நம்ம எழுதுகிற எக்ஸாம்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 hour படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஹாப்பியாக இருப்பாங்க. தேவன் நமக்கு லீப் இயர், அதாவது ஒன்ஸ் இன் 4 years என்று இந்த கேலண்டரை கால்குலேட் செய்தபோது 365 days அல்லாமல் இன்னும் ஒரு குவார்ட்டர் டே மிஞ்சி நின்றது. அதை என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் யோசித்த போது 4 குவார்ட்டர் டேஸை சேர்த்து, அதாவது 4 கால் பாக நாளை சேர்த்து ஒரு நாளாக February மாதத்திலே 29 நாளாக கணக்கிட்டபடினாலே அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் 4 yearsக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ்ட்ரா தினமாக February 29 வருகிறது. தேவன் அருளியிருக்கிற எக்ஸ்ட்ரா தினத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம்? தேவனுக்காக அதை பயன்படுத்தினால் அது மிகவும் நல்லது. கடந்த 4 வருடங்களிலே தேவன் என்னை எந்த ஸ்தானத்திலிருந்து இந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தியிருக்கிறார், கடந்த 4 ஆண்டுகளாக தேவன் என்னை எப்படி காப்பாற்றியிருக்கிறார், எப்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எப்படியெல்லாம் அபிவிருத்தியை என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன், எவ்வளவு ஆபத்துக்களுக்கு தப்புவித்திருக்கிறார் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து நன்றியோடும் துதி ஸ்தோத்திரங்களோடும் இந்த நாளெல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் கழித்தால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக 2 4 பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பிரத்யேகமான நாள். சங்கீதம் 118 வசனம் 24, 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதாவது this is the day that Lord has made. We will rejoice and be glad in it. இந்த அழகா கோரஸ் எல்லாம் பாடுறோம்ல. இது தேவாதி தேவன் கொடுத்த நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூர்ந்து மகிழக் கடவோம், அதுவும் கர்த்தருக்குள் மகிழக் கடவோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பக்தன் சொல்லுகிறார், மிகவும் அரிதான நாளாக இருக்கிற இந்த February 29ஆம் தேதியை கனத்தோடு கூட இன்னும் 4 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே அர்ப்பணிப்போடும் துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் நன்றியோடும் தேவ சந்நிதியில் கழிக்க வேண்டும் என்று சொல்லுவார். தேவன் அருளியிருக்கிற இந்த பிரத்யேகமான நாளை அவருக்காகத்தான் நான் பயன்படுத்துவேன் என்று ஒரு பிரத்யேக பாடலை எழுதி பாடினார் ஒரு கவிஞர். என்றால் இந்த நாள் எல்லா நாட்களைப் போல அல்லாமல் ஒரு வித்தியாசமான நாளாக, ஆண்டவரை துதிக்கிற நாளாக, ஆண்டவரை கனப்படுத்துகிற நாளாக, அவருக்குள் சந்தோஷப்படுகிற நாளாக, ஆண்டவர் செய்த நன்மைக்காக அவரை நன்றியோடு கூட துதிக்கிற நாளாக பயன்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை இது இன்னும் அதிகமான விசேஷமான நாள். ஏனென்றால் இது என்னுடைய பிறந்த நாளும் கூட. 1952ஆம் வருடம் February 29ஆம் தேதி அன்று நான் பிறந்தேன். தேவனுடைய மகா கிருபையினாலே இத்தனை ஆண்டுகள் தேவன் என்னை காப்பாற்றி இந்த பிரத்யேகமான நாளிலே, 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிற இந்த நாளிலே அவரை நினைத்து நினைத்து எப்படி ஒரு உன்னதமான ஸ்தானத்தை நான் அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் தேவனை உயர்த்திருக்கிறார் என்பதை இந்த 18வது லீப் இயர் பர்த்டே நாளிலே, அதாவது 72 வருடங்களை நான் கம்ப்ளீட் செய்து 73ஆம் வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கிற சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல, எல்லோருக்கும் தெரிவித்தது போல, இந்த நாளை ஒரு பிரத்யேகமாக ஒரு நன்றி ஜெப கூடுகையை ஹைதராபாத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதே சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினமும் கூட ராத்திரி 12 மணிக்கு பிறகு அவர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து ஒரு
துதி ஆராதனையை நேற்று சாயங்காலம் விஜயவாடாவிலே நேர்த்தியாக அந்த நன்றி அறிதல் கூட்டத்தை ஏற்பாடு செய்ய தேவன் கிருபை செய்திருந்தார். இன்று மாலை லார்ட்ஸ் சர்ச்சில், ஹைதராபாத் சிக்கந்தராபாத்திலே இருக்கின்ற சர்ச்சில் 3 மணியிலிருந்து இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முடிந்தோர் கட்டாயம் வாருங்கள். தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, என்னுடைய ஊழியத்திலும் கடந்த 54 ஆண்டுகளாக தேவனையே பின்பற்றி அவருடைய ஊழியத்தில் தொடர்ந்து கொண்டிருந்த போது எத்தனையோ பேருக்கு தேவன் என்னை ஆசீர்வாதகரமாக வைத்தார் என்பதை நான் சொல்வதை விட உங்களில் அநேகர் சொல்லுகிறீர்கள். எந்த ஊருக்கு போனாலும், எந்த பகுதிக்கு போனாலும் தேவன் எவ்விதத்திலெல்லாம் அந்த ரேடியோ மெசேஜ் மூலமாக, டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, எழுப்புதல் கூட்டங்கள் மூலமாக மற்றும் கெட் டுகெதர் மீட்டிங்ஸ் மூலமாக, இன்னும் அநேக விதத்தில், இன்னும் பத்திரிகை ஊழியங்கள் மூலமாக தெளிவாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை அவ்வப்போது அநேக இடங்களுக்கு போகும்போது அவர்கள் சொல்கிற சாட்சியை கேட்டு நான் தேவனை துதிக்கிறேன். என் தாயின் கருவில் இருக்கும் முன்பாகவே தேவன் என்னை அறிந்திருக்கிறார் என்பது இந்த 72 வருடங்களை கடந்து மீண்டும் மீண்டும் தேவன் உறுதிப்படுத்துகிறார். அவர் கொடுத்த வார்த்தை உண்மையுள்ளது என்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்பிக்கைக்குரியவை என்றும் தேவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே, எனக்கான அழைப்பை குறித்த, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு தேவன் என்னை அழைத்த விதத்திற்காக நான் தேவனை மீண்டும் ஸ்தோத்திரிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். என்னுடைய 18வது வயது பருவத்திலே தேவன் எனக்கு அருளிய வாக்குத்தத்தம் இது. அதாவது 1971 தேவன் எனக்கு அருளிய வாக்குத்தத்தம் இன்றும் கூட நிறைவேறிக்கொண்டே இருப்பதை என் கண்ணார காண்கிற போது, அன்றைக்கு எனக்கு அவ்வளவா புரியல. அந்த 17-18 வயதில் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்த போது என்னை அவர் அறிந்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை பிரதிஷ்டை செய்திருக்கிறார், என்னை அழைக்கின்றார் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னாக நான் நடந்தபோது, கடந்த 54 வருடங்களாக பெரிய சொத்து சுகத்தையோ இன்ன பிறவைகளையோ நான் சம்பாதித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அநேக ஆத்துமாக்களை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லுவதிலே உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகிறது என்பதையும், அவர் ஒரு நபரை தெரிந்து கொண்டால் பயன்படுத்தினார். அவர் எப்படி பயன்படுத்துவார் என்றால், அநேக அழிந்து போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக்குவதே தேவனால் பயன்படுத்தப்படுவதுதான். அது பிரசங்கமா, பாடல்களா, அல்லது இன்ன பிற ஊழியங்களா, இன்னொரு விதமான ஊழியங்களா என்பதெல்லாம் வேற. ஒரு ஆத்துமாவை உண்மையான தேவனாகிய கிறிஸ்துவின் பக்கமாய் நடத்துவதற்கு, ஒரு நபரை பரிபூரணனாய் தேவனுக்கு முன்பு நிறுத்துவதற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை, தாம் தெரிந்து கொண்டவர்களை பயன்படுத்துகிறார் என்பது நாம் அறிந்த விஷயம். அவர்களில் ஒருவனாக நானும் கூட இருக்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு அருளியிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நான் ஸ்தோத்தரித்து, இந்த குறிப்பிட்ட நாளிலே, பிரத்யேகமான நாளிலே நான் கர்த்தரை மிகவும் மிகவும் துதிக்கின்றேன். ஒருவேளை இன்று உங்கள் எல்லோருக்கும் பிறந்த நாளாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது சிலருக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், என்னைப் போலவே உங்களிலும் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நாள் கடந்த 4 ஆண்டுகளில் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுவதற்கேற்ற நாள்தானே இது. இந்த வருடத்தின் பிரத்யேகமான நாள் அல்லவா? தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து அவரை துதிக்கின்ற போது நமக்குள் நன்றி உணர்வு ஏற்படும். அதன் மூலம் அநேகமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இன்று வேதாகமத்தை வாழ்ந்து காண்பிக்கிறவர்களைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. வேதாகம போதனைகளை செய்கிறவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பைபிள் படி நடந்து, இதோ நான் சாட்சியாக நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக என்னை வைத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கொஞ்ச நாட்களோ கொஞ்ச வருடங்களோ தேவனை பின்பற்றி அதன் பின்பு பின்னோக்கி இடறி போவதோ இல்லாமல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி கடைசி வரைக்கும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும் ஆசையோடு நான் தொடர்கிறேன். இப்பொழுதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு அவருடைய அழைப்பில் எங்கும் தவறிவிடாமல் அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். எனவே எனக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிரார்த்தனை அவசியமானது. அதே நேரத்திலே ஒரு பிரத்யேகமான நாளாக, இந்த நாளை ஒரு விசேஷமான நாளாக நாம் எல்லோரும் ஆசரிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, ஆண்டவருடைய சந்நிதியிலே கழிக்க வேண்டிய,
அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு விசேஷமாய் அனுசரிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் 4 வருடங்களுக்கு ஒருமுறை வருகிற இந்த நாளை பிரத்யேக நாளாக எண்ணி கர்த்தர் நமக்கு அருளியிருக்கிற இந்த நாளிலே அவருக்குள் சந்தோஷப்பட்டு அவருக்குள் களி கூற வேண்டும். கவனிங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கிற நாளாக இந்நாள் இருக்க கடவது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் செய்திருந்தால் அந்த விஷயத்தை தெரிவியுங்கள். That will be a great strength to me and an encouragement. எந்த பிரயாசமும், தேவனுக்காக படுகிற எந்த பிரயாசமும் வீணாகாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எவ்விதத்திலே தேவன் உங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினார், ஆவிக்குரிய பிரகாரமாய் எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார், இவ்விதத்திலே நீங்கள் ஒடுங்கியிருந்த போது, சோர்ந்து போயிருந்த போது தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலே உங்களை பலப்படுத்தினார் என்பதை, அதோடு எவ்விதத்திலே உங்கள் ஜெபத்திற்கு, உங்களுக்காக செய்யப்பட்ட ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்தார் என்பதை நீங்களும் நினைத்து தேவனை துதியுங்கள். கூடுமானால் 8939801234 என்ற நம்பருக்கு அந்த விஷயத்தை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் எங்களுக்கு தெரிவியுங்கள். ஒரு ரெக்கார்டாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். தேவன் செய்த ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாக அவைகளை சேமித்து வைக்க வேண்டும் என்று, அவைகளை காக்க வேண்டும் என்று, அவைகளை பிரகடனம் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா? அப்படி எத்தனையோ காலமாக தேவ ஆசீர்வாதத்திற்குள்ளே தொடர்ந்து கொண்டிருக்கையில் இந்த எளிய ஊழியம் கடைசி வரை தொடர வேண்டும் என்று உங்களுடைய ஜெபத்திலே எனக்காக நீங்கள் நினைவு கூறுங்கள். தேவனுடைய மகா கிருபையினாலே இந்த 72 வயதிலுமே கூட சுகவீனங்கள் ஏற்பட்டாலும், எத்தனையோ சர்ஜரிஸ் நடந்திருந்தாலும், பலவீனங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவோ போராட்டங்களை எதிர்கொண்டாலும் எல்லாவற்றை காட்டிலும் 2 தனையாய் ஆசீர்வாதங்களை தேவன் அருளிச் செய்து அவ்வப்பொழுது என்னுடைய ஸ்ட்ரென்த்தை ரெனியூ பண்ணி புதுபலனை அடைந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்கு ஏற்றாற்போல இந்த வயதிலும் கூட ஆண்டவருக்காக ஓடுவதற்கும், அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கும், அவருக்காக ஊழியம் செய்கிறதற்கும் தேவன் அருளியிருக்கிற கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவருக்காக நின்று காலேபை போல முழு இருதயத்தோடு ஆண்டவரையே பின்பற்றி 40 வயதில் எந்த பலன் இருந்ததோ 80 வயதிலும் அதே பலன் இருக்கிறது என்று சொல்வதைப் போல தேவனுக்காக பிரயாசப்பட்டவனான மோசே தனக்கு 120 வயதான போதும் கூட காலின் சத்துவம் குறையாமல், கண்ணின் பார்வை குறையாமல் எவ்வளவாய் தேவனுடைய கரத்தால் அவன் பயன்படுத்தப்பட்டான் என்று அவர்களை குறித்தெல்லாம் நாம் நினைவு கூறுகிற போது, தேவனுக்காக நிற்கிற போது நாம் பலவீனர்கள் ஆகாமல் பலவான்கள் ஆவோம் என்பதை, நமக்கு புது பலனை, ஆவிக்குரிய புது பலனை ஆண்டவர் அருளுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமாக திடமாய் இருக்கிறதற்கும், ஆவிக்குரிய பிரகாரமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், பொருளாதார ரீதியாய் நீங்கள் பலப்பட்டு முன்னேற வேண்டுமென்றால் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். துதியும் நன்றியறுதலான ஏறெடுப்பும் நமக்கு அதிகமான நன்மையை கொண்டு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை விருத்தி அடைய பண்ணும். தேவனுடைய மகா கிருபையினாலே அவர் எனக்கு செய்த நன்மைக்காக இன்று நான் கடந்த காலம் முழுவதும் என் பிறந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை அதிகமாய் நான் துதித்து மகிழ்கிறேன். முடிந்தால் இன்று லார்ட்ஸ் சர்ச்சிலே நடக்கிற ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள். வர முடிந்தவர்கள் எல்லோரும் வாருங்கள், ஆராதனையில் பங்கு கொள்ளலாம், எல்லோரும் சேர்ந்து துதிக்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் எல்லோரும் மகிழ்ந்து களி கூற கடவும் வாருங்கள் என்று அழைக்கிறேன். அங்கிருக்கிறவர்கள் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் தேவனை துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கடந்த 4 ஆண்டுகளிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் அவரை துதியுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றொரு புதிய வருடத்திற்குள்ளாக என்னை நுழைய பண்ணின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 72 வருடங்களாக உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பின்படி, ஆண்டவரே காரணத்தை கொண்டு உம்மை விட்டு விடாமல் உம்மையே பற்றி கொண்டு தொடருகிற வகையில காப்பாற்றினவர் முடிவு பரியந்தம் என்னோடு இருக்க உதவி செய்ய வேண்டும் என்றும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற கிருபை அருளும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அதேபோல இந்த அனுதின தியானத்தில் அநேக நாட்களாக உம்முடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலும் கூட நீர் தொடர்ந்து செய்து வருகிற நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறதற்கும், குறிப்பா இந்த லீப் இயர்ல இந்த பிப்ரவரி 29ஆம் தேதியில ஒரு கூடுதல் நாளாக நீர் அருளியிருப்பதனால் இந்த நாள் முழுவதும் சன்னதியிலிருந்து உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே சகாயம் அருள வேண்டும் என்று
கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை, அதேபோல குறிப்பாக பிரைஸ் ரிப்போர்ட்ஸை இன்றைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். வெளிதேசங்களில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கும், இந்தியாவில் இருக்கிறவர்கள் 8939801234 என்ற நம்பருக்கும் அனுப்பி வையுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறலாம். எனக்காகவும் உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். உங்களுக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் வழக்கம் போல நாளை காலை இதே நேரம் 7 மணிக்கு இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக. ஆமேன்.